இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி வருவதால் பணைய கைதிகளின் விடுதலை தாமதமாக்கலாம் என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக காசாவுக்கு கிடைக்க வேண்டிய மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தொடர்ந்து நிறுத்தி வருவதால் ஹமாஸ் தரப்பு பணைய கைதிகளை ஒப்படைக்க தாமதம் செய்ய முடிவெடுத்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மருத்துவ உதவிக்கான வாகனங்கள் 12,000 காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போது வரை 8,500 வாகனங்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தினமும் 50 பெட்ரோல் டீசல் டேங்கர்களை அனுமதிக்க வேண்டும். 15 என்கிற எண்ணிக்கையில்தான் இவை அனுமதிக்கப்படுகின்றன. தற்காலிக வீடுகள் 6 லட்சம் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரை ஒன்று கூட அமைக்கப்படவில்லை. குடிசைகள் 2 லட்சம் தேவை. ஆனால் வெறும் 20,000 மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. ஆக இவற்றையெல்லாம் ஏன் இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை? இப்படி செய்வதன் மூலம் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியிருக்கிறது என ஹமாஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் மறுபுறம் இஸ்ரேல் வேறு சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதாவது 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தை கொண்டுவர வேண்டும் எனில் ஹமாஸ் தலைவர்கள் காசாவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும். அல் கசாம் பிரிகேட் எனும் அமைப்பை கலைக்க வேண்டும். இஸ்ரேலின் மீதம் இருக்கும் 76 பணைய கைதிகளை விடுவிக்க உத்தரவாதம் தர வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் சிறையில் மோசமான நிலையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் பற்றியோ போதுமான உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்பாமல் தடுத்து வைத்திருப்பது குறித்தோ இவர் எதுவும் குறிப்பிடவில்லை. இன்றும் கூட 10 பாலஸ்தீனர்களை இஸ்ரேலின் ஸ்னைப்பர்கள் குழு கொலை செய்திருக்கிறது என்று ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த பிரச்சினை காரணமாக ஹமாஸ் அமைப்பு தங்கள் வசம் இருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க கூடுதலான நாட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட போவது இஸ்ரேல் மக்கள்தான். தங்கள் உறவினர்களை உடனடியாக மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலியர்கள் தெருவில் இறங்கி போராட தொடங்கியுள்ளனர். போதாத குறைக்கு காசாவை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கதை அளந்து வருகிறார். சரி, காசாவை வாங்கிக் கொண்டால் அம்மக்களை அமெரிக்கர்களாக ஏற்றுக்கொள்வீர்களா? அவர்களை அமெரிக்காவில் தங்க வைக்கிறீர்களா என்று கேட்டால் அமெரிக்காவுக்கும் காசாவுக்கும் தூரம் அதிகம். எனவே காசாவுக்கு பக்கத்திலேயே எங்காவது தங்க வைத்துக் கொள்கிறோம் என கூறியுள்ளார்.